அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே சங்கர சரவணன் சார் கோயில்பட்டி கோட்டான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இருந்தாலும் நாங்கள் கோயில்பட்டிக்காரங்க கொஞ்சம் பேசத்தான் செய்வோம். உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த விழா இது, இந்த பாராட்டு விழா. தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இந்த ஆண்டிற்கான பால புரஸ்கார் விருது பெற்ற விஷ்ணுபுரம் சரவணனுக்கு ஒற்றைச்சிறகு ஓவியா என்கிற அந்த நூலுக்கு விருது பெற்ற சரவணனுக்கு நடத்தக்கூடிய அவை நிறைந்த ஒரு பாராட்டு விழா. இந்த பாராட்டு விழாவை ஒருங்கிணைத்த அத்துணை நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தை வழங்கி இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய நூலகர் காமாட்சி மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் ஊர் பெருமை, கொஞ்சம் எங்கள் சங்கத்து பெருமை ரெண்டையும் சொல்லிடுறேன். கோயில்பட்டி ஊரை பற்றி குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? கோயில்பட்டி தெரியுமா? கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் தெரியுங்களா? கடலை மிட்டாய் சாப்பிட்ருக்கீங்களா? கடலை மிட்டாய் சாப்பிடாதவங்க யாரும் இருக்கீங்களா? சரி. கோவில்பட்டி என்றால் கடலை மிட்டாய். ஏனென்றால் புவிசார் குறியீடு பெற்ற ஒரு தின்பண்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கோவில்பட்டி இன்னொரு விஷயத்திற்கு புகழ் பெற்றது. என்ன விஷயம் தெரியுமா யாருக்காவது? ஆமாம், எங்கள் ஊர் பெருமை அவன் சொல்லியிருந்தோம். இந்தியாவிலேயே ஒரே ஊரில் 7 பேர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஊர் கோவில்பட்டி தான். சாகித்ய அகாடமி கொடுக்கக்கூடிய எல்லா வகைமைகளையும் பெற்ற ஊரும் ஒரே ஊர், அந்த ஊர் தான். ஏனென்றால் 4 விருது கொடுக்குறாங்கன்னா 4 விருதையும் வாங்கியிருக்கக்கூடிய ஊர். இன்னமும் அந்த வரிசையில் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் தமிழ்ச்செல்வன் தொடங்கி ஏராளமான எழுத்தாளர்கள் சாகித்ய அகாடமி விருது பெறுவதற்கான தகுதி படைத்தவர்கள். தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 32 கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் பெரியவர்கள் மட்டுமே தான் உறுப்பினர்களாக இருக்க முடியும். 18 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள் உறுப்பினர்களாக இருக்க முடியும். இந்த பெரியவர்கள் குழந்தைகளுக்கான அனைத்து விஷயங்களும் எழுத்தாளர்களை உருவாக்குவது, எழுத்தாளர்கள் ஆக்குவது, அவர்களுக்கான பல திறன் பயிற்சிகளை கொடுப்பது, இவர்கள் எழுத்தாளர்களாக கலைஞர்களாக மாறுவது, இப்படி அனைத்து விதமான ஒருங்கிணைந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. முழுமையான குழந்தைகளின் ஆளுமை வளர்ச்சியை செழுமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம். இந்த அமைப்பிலேயே ஒரு பெருமை இருக்கு. அது என்ன பெருமைன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் இன்று வரை கிட்டத்தட்ட 6 பேர் பால புரஸ்கார் விருது பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய முதல் இந்த சந்திப்பில், சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் உருவாக்கக்கூடிய அந்த சந்திப்பில் கலந்து கொண்ட ஆயிஷா நடராஜன், அதில் ஆலோசகராக இருந்த யூமா வாசுகி, பாலபாரதி, விஷ்ணுபுரம் சரவணன், உதயசங்கர், முருகேஷ் எல்லாருமே சாகித்ய தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துடன் உள்ளவர்கள். இது பெருமை இல்லையா? இதுலேயும் வரிசையில் ஆள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ மேடையிலே ஒருத்தர் இருக்கிறார், வில்லியன் இருக்கிறார். இன்னும் இங்கே எழுத்தாளர்கள், ஏராளமான எழுத்தாளர்கள் கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். வேலு சரவணனுக்கு கிடைத்தது போல அன்புக்கரசிக்கு கிடைக்கலாம். நாடக கலைஞர் காணுமே அவங்கள? அங்கே இருக்கீங்களா? சரி. அன்புக்கரசிக்கு கிடைக்கலாம். அங்கே போயிட்டீங்களா? சரி. ஏனென்றால் குழந்தை நல செயல்பாடுகள் எழுத்தாளர்களில் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் உருவான பிறகு
இந்த சங்கம் தமிழ் சிறார் இலக்கியத்தில் பல முக்கியமான விழுமியங்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த விருது பெற்றிருக்கக்கூடிய அத்துணை எழுத்தாளர்களின் படைப்புகளும் மிக காத்திரமான படைப்புகள். இன்னும் சொல்லப்போனால் ட்ரெண்ட் செட்டிங் என்று சொல்லக்கூடிய தமிழ் சிறார் இலக்கியத்தினுடைய பல திசைகளை அல்லது பல திருப்பு முனைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய படைப்புகள். அப்போ இங்கேயும் ஒரு வரிசை இருக்குன்னு சொன்னேன். மேலே விழியன் உட்கார்ந்திருக்கிறார், சாலை செல்வம் இருக்கிறார், இந்த பக்கத்தில் ஆதிவள்ளியப்பன் இருக்கிறார், இப்போது தான் வந்து சேர்ந்த சரிதா ஜோ இருக்கிறார். இப்போ ஏராளமான ஆட்கள். எட்வின் வந்திருக்கிறார். எட்வினுடைய 7th B சும்மாவா என்ற புத்தகத்தை வாசித்தால் பள்ளி குழந்தைகளினுடைய எப்படிப்பட்ட அந்த குழந்தைகளினுடைய உளவியலை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு ஏராளமான ஆசிரியர்கள் பள்ளி குழந்தைகளினுடைய உளவியல் பற்றி எழுதி கொண்டே இருக்கிறார்கள், இன்று வரை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். முழுவதுமாக பார்த்தால் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் உருவான பிறகு தமிழ் சிறார் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னாலாம் பால புரஸ்கார விருது என்றால் என்னென்ன தெரியாது, யுவ புரஸ்காரம் தெரியாது, சாகித்ய அகாடமியை தவிர. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பால புரஸ்கார் விருது பற்றி பேசாதவர்களே கிடையாது. அது குறித்த ஏராளமான நிகழ்வுகள். அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்றும் இருக்கிறது. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு குழந்தைகள் நலனில் கல்வித்துறையும் நூலகத்துறையும் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான முயற்சிகள். இது திடீர்னுலாம் வரல, திடீர்னுலாம் மக்கள் மனங்களில் ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. இவை இரண்டும் எடுத்துக்கொண்ட ஏராளமான முயற்சிகள். இந்த முயற்சிகளுக்கு பின்னணியிலும் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இருக்கிறது. நாங்கள் சங்கத்தின் வழியாக கல்வித்துறைக்கும் நூலகத்துறைக்கும் குழந்தைகளுக்கான புத்தகங்களை கொண்டு வருவதற்கான திட்டங்களை நாங்கள் கொடுத்தோம். எப்படியெல்லாம் குழந்தைகள் புத்தகம் வர வேண்டும் என்று, பத்திரிகை நடத்த வேண்டும் என்று சொன்னோம். அந்த கனவுகளை எல்லாம் நனவாக்கி இருக்கிறது இந்த அரசாங்கம். அது மிக முக்கியமானது. இன்றைக்கு தேன் சிட்டு என்றும் ஊஞ்சல் என்றும் பத்திரிகைகள் கனவாசிரியர் என்றும் பத்திரிகைகள் வருவதும், அந்த பத்திரிகையினுடைய பொறுப்பாசிரியராக பாலபாரதி இருப்பதும், அதனுடைய இணையாசிரியராக விஷ்ணுபுரம் சரவணன் இருப்பதும் சாதாரணமாக நடந்ததில்லை. அப்படி தற்செயல் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நாம் தமிழ் சிறார் இலக்கியத்திற்குள் மிக முக்கியமாக இந்த இலக்கியத்தினுடைய போக்கு திசை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பல ஆலோசனைகளை முன்வைக்கிறோம். தீர்மானிக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது யாரும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் ஆலோசனைகளை முன்வைத்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உண்மையிலேயே இன்றைக்கு இந்த ஆண்டு விஷ்ணுபுரம் சரவணனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த விருது என்பது தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மகுடத்தில் இன்னொரு சிறகு அல்லது இன்னொரு வண்ணக்கல் என்று நான் நினைக்கிறேன். சரி, 2 நிமிஷம் ஒற்றை சிறகு ஓவியாவை பற்றி ஏற்கனவே ஒரு கட்டுரை எழுதிட்டேன் தமிழ் இந்தியில். ஒற்றை சிறகு ஓவியா என்கிற அந்த புத்தகம் நான் ஏன் பொதுவாக விஷ்ணுபுரம் சரவணன் எல்லா எழுத்தாளர்களுமே தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு விதமான போக்குகளை உருவாக்குகிறவர்கள். விஷ்ணுபுரம் சரவணன் தமிழ்நாட்டில் குழந்தைகள் மத்தியில் பேசப்பட வேண்டிய சாதி குறித்த விழுமியங்களை உரையாடல்களை உருவாக்கிய படைப்புகளை அவர் எழுதியவர். இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கும். கயிறு புத்தகம் கிட்டத்தட்ட 1,00,000 பிரதிகளையும் தாண்டி விற்பனை ஆகிக்கொண்டே இருக்கக்கூடிய புத்தகம். இதுவரை சிறார் இலக்கிய வரலாற்றில் ஒரு சிறார் புத்தகம் 1,00,000 பிரதிகளை தாண்டி விற்றதாக இதுவரை தெரியவில்லை. அந்த அளவிற்கு அந்த புத்தகம் குழந்தைகளை சென்றடைந்திருக்கிறது. மிக முக்கியமானது அதுதான், குழந்தைகளை சென்றடைந்திருக்கிறது. குழந்தைகள் அதை வாசிக்கிறார்கள். அப்படித்தான் அவருடைய ஒவ்வொரு புத்தகமும். வானம் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய நீலப்பூ என்கிற புத்தகம், அதெல்லாம் மிக முக்கியமான ஒரு நாவல். அந்த நாவல் இப்போது எழுதியிருக்கக்கூடிய இந்த ஒற்றைச்சிறகு ஓவியா, விருது பெற்ற இந்த ஒற்றைச்சிறகு ஓவியா, இந்த புத்தகத்தில் சாதாரணமாக நாம் படிக்க தொடங்கும் போதே நம்ம குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி காலையில் வீட்டில் இருந்து கிளம்பி நாம் எல்லாரும்
பஸ்ஸில் வந்திருப்பீங்க அல்லது ஆட்டோவில் வந்திருப்பீங்க, எதில் வந்தீங்கன்னு தெரியல. ஆனால் எங்கெங்கே இருந்தோ கிளம்பி வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் 2 சிறகு இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படியே வீட்டில் இருந்து கிளம்பி பறந்து நேராக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்து இறங்கிடலாமா? அப்படி கற்பனை பண்ணும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு வரணுமோ. அப்படி ஒரு குழந்தைக்கு சிறகுகள் கிடைத்தால் அந்த குழந்தை வெறுமனை அதை வந்து ஃபேண்டசி மிக முக்கியமானது அதுதான். ஒரு மிகைப்புனைவுக்காக அந்த மிகைப்புனைவை அவர் உருவாக்கவில்லை. ஆனால் அந்த மிகைப்புனைவுக்குள் அவர் ஒரு சமூக பிரச்சனையை முன்வைக்கிறார். மிக முக்கியமான பிரச்சனை. இன்றைக்கு குழந்தைகளிடம் அரசியல் பேசலாமா பேசக்கூடாதா என்றெல்லாம் விவாதங்கள் வந்தபோது அரசியலை பேச வேண்டும் என்று இவர் இந்த புத்தகத்தின் வழியாக, அதுவும் சூழலியல் அரசியலை பேச வேண்டும், மிக முக்கியமான ஒன்று, பேச வேண்டும் என்று இந்த நூலின் வழியாக அவர் நிரூபித்திருக்கிறார். உண்மையிலே அந்த நூலுக்கு ஒன்றிய அரசு விருது கொடுத்திருக்கிறது என்பது மிக மிக முக்கியமானது. அதுதான் நம்ம எந்த பிரச்சனையை பேசுகிறோமோ அந்த பிரச்சனைக்குரிய நூலுக்கு அரசே விருது கொடுத்து. நான் பல இடங்கள் ஆதனின் பொம்மை பற்றி பேசும்போது அதுதான் சொல்லுவேன். தமிழர்களுடைய தொன்மை குறித்து இப்போது வரை கேள்வி கேட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நூலுக்கு அவர்கள் விருது கொடுத்திருக்கிறார்கள். தமிழர்களினுடைய பெருமையை, தொல்பெருமையை பேசிய நூலுக்கு. அப்படித்தான் இப்போதும் சமூக பிரச்சனையை பேசிய, அதுவும் குறிப்பாக சூழலியல் பிரச்சனையை, ஒரு நல்ல குடி தண்ணீர் வேண்டும் என்று, வேற ஒன்றுமே கிடையாது, விவசாயத்திற்கு ஒரு நல்ல தண்ணீர் வேண்டும், குடிப்பதற்கு ஒரு நல்ல குடிநீர் வேண்டும், இந்த கோரிக்கைகளுக்காக மக்கள் எவ்வளவு தூரம் போராடி இருக்கிறார்கள், எவ்வளவு நடந்திருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு வரலாறு. அதை பற்றி குழந்தைகளுக்கு சொல்லணும்ல, மிக முக்கியமானது அதுதானே. நாம் பெரியவர்கள் சமூகத்தில் என்னென்ன விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதும் அதனுடைய முக்கியத்துவம் குறித்தும் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். உண்மையிலேயே பின்னுரையில் வெயில் சொல்லியிருப்பதைப் போல இந்த நாவலை வாசிக்க தொடங்குகிற யாரும் கை எடுத்து வாசிக்க தொடங்கிவிட்டால் போதும், அதில் கீழே வைக்கவே முடியாது. அந்த அளவிற்கு விறுவிறுப்பும் திருப்பங்களும் நிறைந்தது. பெரியவங்களும் படிக்கணும். இது ஏதோ குழந்தை இலக்கியம்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா அது குழந்தைகள் புத்தகம் தானே நினைக்கிறாங்க. பெரியவர்களும் வாசிக்க வேண்டும். அவ்வளவு விஷயங்களை கொண்ட இந்த ஒற்றைச்சிறகு ஓவியா என்கிற இந்த புத்தகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள விருது என்பது உண்மையிலேயே மிக சிறப்பானது. அதை எழுதிய விஷ்ணுபுரம் சரவணனை இந்த தருணத்தில் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் என்ற முறையில் பாராட்டி மகிழ்கிறேன், வாழ்த்தி மகிழ்கிறேன். அனைவருக்கும் நன்றி.